اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சாதித்தது என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேரியக்கத்தை பொறுத்தவரை இந்த சமுதாயத்திலே உள்ள மார்க்க அறிஞர்களும் முக்கியமான பிரமுகர்களும் பொதுமக்களும் தவறான கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ இந்த ஜமாத் என்பது மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜமாத் என்றும் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றும் ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில விதைத்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். எனவேதான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்றால் என்ன, இந்த ஜமாத் எதற்காக உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்ட பிறகு இந்த ஜமாத் மூலம் சமுதாயத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை அது இரண்டு விதமான பணிகளை கையில எடுத்து அந்த பணிகளை செம்மையாக சீராக செய்து வருகிறது. முதலாவது பணி என்னவென்று சொன்னால், பாரம்பரியமாக முஸ்லிம்களாக வாழுகிற நாம் இஸ்லாத்தை அறிந்து பின்பற்றாமல் வாரிசு முறையிலே பெற்று பெயரளவுக்கு முஸ்லிம்களாக வாழுகிற நாம் சரியான முஸ்லிம்களாக வாழ வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒரு பணி என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம். எப்படி முஸ்லிம்களாக இருக்கிறோம்? உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு மதத்தினுடைய நிறை குறைகளையும் எடை போட்டு பார்த்து இதுல இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று விளங்கி நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறீர்களா? இல்ல. நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள், அதனால் நாம் முஸ்லிமாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள், அதனால் நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அப்ப இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை வாரிசு முறையில் தான் நாம் பெற்றிருக்கிறோமே தவிர விளங்கி ஆய்வு செய்து அறிந்து பின்பற்றவில்லை. அதனால் நம்மகிட்ட என்ன ஏற்பட்டு விட்டது? வாரிசு முறையில் இஸ்லாத்தை பெற்ற காரணத்தினால் அதுல நமக்கு ஈடுபாடு இல்லை, அதுல நமக்கு அக்கறை இல்லை, அதை பேண வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி இல்லை. அதனால் பெயரளவுக்கு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதை மாற்றுவதற்கு உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பெயரளவுக்கு முஸ்லிம் என்றால் என்ன? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையான ஏகத்துவ கொள்கை கூட இந்த சமுதாயத்தினால் குழி தோண்டி புதைக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சென்று பார்த்தால் முஸ்லிம்கள் என்றாலே அவங்க தர்காவுக்கு போறதுதான் இஸ்லாம். இறந்து போன மனிதர்களை கும்பிடுவதும் வழிபடுவதும் தான் இஸ்லாம். அல்லது பெரியார்கள் மகான்கள் என்று போலிகள் நடமாடக்கூடிய போலிகளின் கால்களிலே விழுந்து வணங்குவதுதான் இஸ்லாம் என்ற ஒரு நிலைமையில் இன்றைய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இவர்களை சரியான ஒரு பாதைக்கு கொண்டு வர வேண்டும். பெயரளவுக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களை சரியான முஸ்லிம்களாக அவர்களை மாற்றுவதற்கு உழைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்ற சிந்தனையின் வெளிப்பாடுதான் இந்த தௌஹீத் ஜமாத். அது எந்த அடிப்படையில் சரியான பாதைக்கு கொண்டு வருவது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகளை மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வணக்கங்களிலே வேறுபாடுகள் இருக்கின்றன, நம்முடைய கொள்கைகளிலே வேறுபாடு இருக்கிறது. பரங்கிப்பேட்டைக்கு ஒரு இஸ்லாம், சிதம்பரத்திற்கு ஒரு இஸ்லாமாக இருக்கிறது. சிதம்பரத்திலே எதை இஸ்லாம் என்று சொல்கிறோமோ அது கும்பகோணத்தில் இஸ்லாமாக இல்லை. கும்பகோணத்து மக்கள் எதை இஸ்லாம் என்ற பெயரால் செய்கிறார்களோ அதை சென்னையில் உள்ள மக்கள் செய்வது கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்பது உலகளாவிய மார்க்கம். இஸ்லாம் என்பது அகில உலக மக்களுக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரே மார்க்கம். இந்த ஒரே மார்க்கம் நமக்கிடையே ஏன் கூறு போடப்பட்டிருக்கிறது? நமக்கிடையே பல்வேறு முரண்பட்ட தோற்றங்களிலே ஏன் காட்சியளிக்கிறது?
என்று சிந்தித்து இதற்கு அடிப்படை காரணம் குர்ஆனில் இருந்து நாம் இஸ்லாத்தை படிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையிலிருந்து இஸ்லாத்தை படிக்கவில்லை. வேற எதிலிருந்து படிக்கிறோம்? நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் எதை இஸ்லாம் என்றார்களோ அதை இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊரிலே எதை இஸ்லாம் என்று பழக்க வழக்கத்தில் வைத்திருக்கிறார்களோ அதை இஸ்லாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய மதகுருமார்கள் எதையெல்லாம் இஸ்லாம் என்று அவர்களாக தரிக்கிறார்களோ அதை இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அப்ப இதை மாற்றாத வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரே மாதிரியாக ஆக முடியாது. இதை மாற்றாத வரைக்கும் நாம் எல்லாம் இஸ்லாத்தை சரியான வழியிலே பின்பற்றுவர்களாக ஆக முடியாது. இதை மாற்றாத வரைக்கும் ஊருக்கு ஒரு இஸ்லாமாக காட்சி தருகிறது. இந்த நிலைமையிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் இந்த தௌஹீத் ஜமாத் மக்கள் மத்தியிலே தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைத்தது. உங்களுக்கு என்ன தௌஹீத் ஜமாத் சொல்கிறது? குர்ஆன்ல உள்ளபடி வாழுங்கள் சொல்கிறது. இது தப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி மட்டும் வாழுங்கள் என்று சொல்கிறது. இது தப்பா? இதை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லலாத எதிர்ப்புகளை எல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவதூறு பிரச்சாரங்களை அள்ளி வீசுகிறார்கள், எவ்வளவு அடக்குமுறைகளை எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடுகிறார்கள். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? குர்ஆன்ல உள்ளபடி நடங்க என்பதை தவிர வேற என்ன நாங்கள் சொல்லிவிட்டோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். இதை தவிர நாங்கள் என்ன சொன்னோம்? இதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கிறோம். ஏன் தெரியுமா? அது விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய உலமாக்கள், மகான்கள், மௌலானாக்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய ஒரே இலக்காக, ஒரே குறிக்கோளாக தௌஹீத் ஜமாத்தை மையப்படுத்தி தங்களுடைய எதிர்ப்புகளை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். எதனால் முடுக்குகிறார்கள்? நாங்கள் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை குர்ஆன் தான் இஸ்லாத்தினுடைய பேஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்ற இந்த சித்தாந்தம் இஸ்லாமிய சமுதாயத்திலே நிலை பெற்றுவிட்டால் மதத்தை வைத்து வயிறு பிழைக்கக்கூடியவர்களுக்கு வேலை இல்லை. எதனால் எதிர்க்கிறார்கள் தெரியுமா? எதனால் கோபம் வருகிறது தெரியுமா? எதனால் ஆத்திரப்பட்டு கடுமையான கீழ்த்தரமான தரக்குறைவான வார்த்தைகளை எல்லாம் மேடைகளிலே பேசுகிறார்கள் தெரியுமா? அடிப்படை காரணம் என்ன? குர்ஆன்ல உள்ளபடிதான் வாழ்வோம் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால், நபிகள் நாயகம் சொன்னபடிதான் வாழ்வோம் என்று முடிவு செய்துவிட்டால், இந்த இஸ்லாத்தை வைத்து பிழைப்பு நடத்துவார்களே அவங்களுக்கு முடியாது. அந்த பிழைப்புல மண்ணள்ளி போட்டதாக ஆகிவிடும். இதனாலதான் கடுமையான கோபத்தோடு எங்கள் ஜமாத்தை, தௌஹீத் ஜமாத்தை, இந்த கொள்கையை, அதை சொல்லக்கூடியவர்களை எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஒரு நல்லது கெட்டது செய்வதாக இருந்தால் ஒரு அஜர்த்து வரணும். ஒரு வீட்டில் ஒரு பெயர் வைக்கணுமா? உங்க குழந்தைக்கு நீங்க பெயர் வைக்கவே இயலாது. என்ன சொல்வாரு? என்னை கூப்பிடு. எதுக்கு உங்களை கூப்பிடணும்? அவர் சில மந்திரங்களை சொல்லுவார், அவருக்கு சில காணிக்கைகளை கொடுக்கணும். இது தேவையா? இது அல்லாஹ் சொன்னதா? இது நபிகள் நாயகம் சொன்னதான்னு கேட்கிறோம். அப்ப அங்கே கிடைக்கக்கூடிய தட்சணை பாதிக்கப்படுதா? அவங்களுக்கு கோபம் வருது. உங்க குழந்தைக்கு சுன்னத்து பண்ணணுமா? நீங்களே பண்ணிட்டு போயிடலாமே. அது யாருக்கு அது சுன்னத்து பண்ண தெரியுமோ அவரை கூப்பிட்டு அந்த காரியத்தை செய்யணுமே தவிர இதுக்கு அஜர்த்துக்கு என்ன வேலை இருக்குது? இதுக்கே மதகுருமார் வரணும், இதுக்கே ஊரையெல்லாம் அழைக்கிறாங்க. நாங்க வேணாங்கிறோம். ஏன் வேணாங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே சுன்னத்து பண்ணினார்கள், இதுக்கு யாரையும் கூப்பிடல. அவங்களுடைய பேர பிள்ளைக்கு சுன்னத்து நடந்துச்ச. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹசன் என்று ஒரு பேரன் இருந்தார், ஹுசைன் என்று ஒரு பேரன் இருந்தார். நீங்கள் வேண்டுமானால் இந்த மார்க் அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்கள், இந்த ஹசனுக்கு எத்தனாம் தேதி சுன்னத்து பண்ணாங்கன்னு கேளுங்க, எடுத்துக்காட்ட சொல்லுங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எப்ப சுன்னத்து நடந்துச்சுன்னு கேளுங்க, காட்ட இயலாது. ஏன்?